ஒரே இரவில் சூறையாடப்படும் வீடுகள். அட்டகாசம் செய்யும் புல்லட் ராஜா. பொதுமக்களின் உயிரையும் உடைமைகளையும் காப்பாற்ற துண்டு துணியில் வனத்துறை போடும் மாஸ்டர் பிளான். மழைவாழ் பகுதியில் நடப்பது என்ன? பந்தலூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சேரங்கோடு அப்படின்ற பகுதியில தொடர்ந்து காட்டு யானைகள் வீட்டை சூறையாடுறதுனால பொதுமக்கள் அச்சத்திலேயே வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுலயும் புல்லட் ராஜா அப்படின்ற காட்டு யானை சுற்றுவட்டார பகுதியில பல வீடுகளை உடைத்து நாசம் செய்யறதோட பொதுமக்களையும் தாக்க முற்படுறதா சொல்றாங்க. இதுக்காக முதுமலை பகுதியில இருந்து வளர்ப்பு யானைகளான பொம்மல் சீனிவாசாங்கிற 2 யானைகளை இந்த பகுதியில களம் இறக்கியிருக்காங்க. புல்லட் ராஜாவை கேரள வனப்பகுதிக்குள்ள அனுப்புறதுக்காக வனத்துறையினர் தீவிரமான முயற்சிகளை கையில் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒன்றாதான் வித்தியாசமான இந்த முயற்சியும் கையில் எடுக்கப்பட்டிருக்கு. வெள்ளை துணியில மிளகாய் பொடி வேப்பிலை கலந்த கலவைய பூசி வீடுகளுக்கு முன்பா கட்டி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாட்டு சாணம், மிளகாய் பொடி, வேப்பிலை இதெல்லாம் கலந்து அந்த நீரை வீட்டுக்கு முன்னாடியும் வனத்துறையினர் ஊற்றி செல்றாங்க. இது காட்டு யானைகள் அந்த பகுதிக்கு வராம இருக்கிறதுக்கு உதவும் அப்படின்ற மாதிரியா கூறப்படுது. இது மட்டும் இல்லாம ட்ரோன் கேமராவும் களமிறக்கப்பட்டிருக்கு. 5 கிலோமீட்டர் தூரத்துக்கும் 5 கிலோமீட்டர் அகலத்துக்கும் பறந்து செல்லக்கூடிய இந்த கேமரா இரவு நேரங்கள் மிருகங்களை துல்லியமா கண்காணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கூடிய விரைவில் புல்லட் ராஜாவுடைய அட்டகாசத்துக்கு தீர்வு கிடைக்கும்னு பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க. செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.